இந்த வீடியோல நாம தயஸ்க்கு என்ன மீனிங் அப்படின்னு பார்க்கலாம். தயஸ்னா ரெண்டு மீனிங் இருக்கு. ஒன்னு அவர்களுடையது, இன்னொன்னு அவைகளுடையது. நான் இந்த ஃபேமிலியை பார்த்து சொல்லும்போது திஸ் ஹவுஸ் இஸ் தயஸ், இந்த வீடு அவர்களுடையது. சப்போஸ் இந்த டாக்ஸை பார்த்து சொல்லும்போது இந்த வீடு அவர்களுடையதுன்னு சொல்ல முடியாது. ஸோ இந்த வீடு அவைகளுடையதுன்னு சொல்லியிருப்பேன். புரிஞ்சதுங்களா? ஸோ திஸ் ஹவுஸ் இஸ் தயஸ் அப்படின்னா இந்த தயஸ்க்கு ரெண்டு மீனிங் இருக்கு. ஒன்று அவர்களுடையது அல்லது அவைகளுடையது. சப்போஸ் இங்க தயர் நினைச்சு பாருங்க. திஸ் இஸ் தயர் ஹவுஸ். திஸ் இஸ் தயர் ஹவுஸ்னா இது அவர்களுடைய வீடு. திஸ் ஹவுஸ் இஸ் தயர்ஸ் அப்படின்னா இந்த வீடு அவர்களுடையது. இந்த மாதிரி நீங்க எப்படி வேணா யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எது கம்ஃபர்ட்டா இருக்கோ அந்த தயர்ஸோ இல்லை தயரோ உங்களுக்கு எது கம்ஃபர்ட்டா இருக்கோ யூஸ் பண்றதுக்கு நீங்க அந்த அந்த வார்த்தையை யூஸ் பண்ணி சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ணிக்கலாம். இதை பத்தி ஃபர்தர் டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா எங்க சப்போர்ட் டீம் கால் பண்ணுங்க, அவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. தேங்க்யூ.